வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி நான் ஒரு 3 கிலோ எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 20 பல், புளி ஒரு கைப்பிடி அளவு, கடுகு வெந்தயமும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயமும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கடுகு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செவந்து வருது. நல்லா அந்த சவக்கும் போது ஒரு மனம் வரும். அது நல்லாவும் இருக்கும். ஊறுகாயில் தொக்கில் இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் அதிகமாக நாங்கள் எடுத்துருக்கோம். நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சவக்கம் வறுக்கக்கூடாது, மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா மலுவாக விற்கிது. இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம தக்காளி வாங்கி இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்குவோம், சீக்கிரம் வதங்கிடும். புளி தேவையான அளவு எடுத்து வச்சுருந்ததையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். அப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா கிளறி விட்டுட்டு வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயம் கட்டி பெருங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி வதங்கி தண்ணி விடுது. நம்ம தண்ணி காட்டவே கூடாது, அந்த தண்ணிலே நல்லா கொதித்து நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, பார்க்கவும் நல்லா இருக்குது. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. அதை திரும்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பெருங்காயத்தூளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 15 இல்லை 20 மினிட்ஸ் நல்லா சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதித்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வரட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்க்கும்போதே தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 1 மாதம் அளவுக்கு கெடாமல் இருக்கும். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.